ஜோர்டான் நாட்டில் சிக்கியுள்ள 4 தமிழர்களையும் மீட்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், 4 பேரையும் மீட்பதற்காக தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்குது? பூங்குழலி, தமிழகத்தில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அதிகாரிகளிடம் நம்ம கேட்கும்போது 4 தமிழர்கள் அதில் இருக்கிறாங்க. ஒருத்தர் அரியலூர் மாவட்டத்தில், மற்றொருவர் சென்னையை சேர்ந்த பொறியாளர்கள். அவர்கள் ஒரு இந்தியாவை சேர்ந்த ஒரு கார்மெண்ட்ல தான் வேலைக்கு கூட்டு போறாரு. அவங்க கொரோனாவுக்கு அப்புறமா அவங்களுடைய பிசினஸ் லாஸ் ஆனதுனால அந்த கம்பெனியை மூடிடுறாங்க. 1.5 வருஷமா இவங்களுக்கு சம்பளம் கிடைக்கலன்றதான் இவங்களுடைய கோரிக்கை. அதனாலதான் அங்க போராடிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு மேல அங்க தங்கி இருக்காங்க. அதாவது குறிப்பிட்ட காலத்துல தான் விசா வச்சிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ஓவர் டியூ ஆனதுனால அவர்களுக்கு அங்க சம்பளமும் 1.5 வருஷமா வேலை செஞ்சுட்டு சம்பளமும் கிடைக்கலன்றதான் அவங்களோட பிரச்சனையை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிருக்காங்க. மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்களும் அதிகமா இருக்காங்க. இந்த டெல்லியை சேர்ந்தவர் தான் அந்த கம்பெனி நடத்தியிருக்காரு. பங்களாதேஷ் உள்ளிட்ட பல நாடுகள் இருந்தும் அங்க வேலை பார்த்திருக்காங்க. இப்ப நம்ம கேட்கும்போது என்ன சொன்னா, 4 பேர்ட்டையும் பேசிட்டாங்க. நீங்க தமிழகம் வரதா இருந்தா உங்களுக்கான பிளைட் சார்ஜ் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ளுது, நீங்க வர ரெடியா இருக்கான்னு கேட்கும்போது அவர்கள் ஒரு சில கோரிக்கைகளை சொல்றாங்க. நாங்க இங்க 1.5 வருஷம் வேலை பார்த்திருக்கோம், அதற்கான பணத்தை நாங்க வாங்கிட்டு வந்துடுறோம், அதுக்கப்புறமா வந்துடுறோம் சொல்லியிருக்காங்க. எனவே எந்த உதவி வேண்டுமானாலும் நாங்க செய்ய தயார்னு தமிழக அரசு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா இது தமிழக அரசு மட்டும் செய்ய வேண்டிய விஷயம் இல்ல, தமிழக அரசுடைய இந்திய வெளியுறவுத்துறையும் இதுல செயல்படணும். அதற்கும் இவர்கள் முடிவு எடுக்கிறாங்க. அங்க ஜோர்டானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளிடம் இவங்க தொடர்பு கொண்டு பேசுறாங்க. ஏன்னா மற்ற இந்தியர்களும் அதில் அதிகமாக 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்களும் இருக்கிறாங்க. எனவே ஒட்டுமொத்தமாக இது எம்பசியும் முயற்சி பண்ணிட்டு வராங்க. இதுதான் தற்போதைய தகவலா இருக்கிறது. குறிப்பாக இந்த ஜோர்டான் போன்ற நாடுகள்ல இது போன்ற குறைந்த சம்பளத்திற்கு அவர்கள் போயிருக்கிறதையும் தெரிய வந்திருக்கிறது. வரக்கூடிய காலங்கள் நேற்றைக்கு தான் அயலக தமிழர் தினம் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் நடந்தது. அதுல கூட அங்க கண்காட்சியில விட்டுருந்தாங்க. இது மாதிரி போய் மாட்டிக்காத இருக்கிறதுக்காக இங்க ஒரு தனியாக ஒரு நிறுவனமே செயல்பட்டு வருகிறது. அயல்நாட்டு வாழ் தமிழர்களுக்கு என்று அந்த நிறுவனமும் செயல்படுகிறது. அதையெல்லாம் அவர்கள் வரக்கூடிய காலத்தில் இது போன்ற செய்திகளை பார்த்துவிட்டு வரக்கூடிய காலங்களில் யாரும் போகாமல் இருக்கிறதுக்கான நடவடிக்கையும் தமிழக அரசுடைய அயலக தமிழர் நலத்துறை எடுத்துட்டு வராங்க. பூங்குழலி, ரமேஷ், இது குறித்து தொடர்ந்து பேசலாம். நீங்க இணைப்பிலே இருங்க. அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இது குறித்து பிரத்யேக பேட்டி அளித்திருக்கிறார். அதை பார்க்கலாம். ஜோர்டான் நாட்டில் தனியார் நபர் ஒருத்தர் அங்கே ஒரு கம்பெனி வைத்து நடத்தி கொண்டிருந்தார். அதன் மூலமாக இந்தியாவிலிருந்து 100கணக்கான பேர் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தார்கள். ஒரு மாதத்திற்கு முன்பு அந்த கம்பெனி என்ன காரணம் தெரியவில்லை, இழுத்து மூடப்பட்டது என்ற செய்தி வந்துள்ளது. அதில் பணியாற்றிய 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்தியர்கள் வேலையிழந்து சிக்கி தவிக்கின்ற நிலை உருவாகியிருக்கின்ற செய்தி நம்மளுடைய துறைக்கு பதிவு செய்தார் ஒரு சகோதரர். அதை விசாரித்ததின் அடிப்படையில் தமிழகத்தை சார்ந்த 4 நபர்கள் அதில் உள்ளார்கள் என்பதை நாம் அறிந்து கொண்டோம். நம்முடைய அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடத்தை சேர்ந்த பாவேந்தர் அவர்களும், சென்னையை சேர்ந்த படப்பையை பகுதியை சேர்ந்த வெங்கட்ராமன் அவருடைய மனைவி மற்றும் இருவரும், அதேபோல ஆரணியை சேர்ந்த நீலகண்டன் என்பவர் 4 நபர்கள் அங்கே சிக்கி மாட்டி ஸ்தவித்து கொண்டு இருக்கிறார் என்ற செய்தியை பதிவு செய்தார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்துக்கு எடுத்து சென்றவுடன் எங்களுடைய துறைக்கு அவர் ஆணையிட்டு உடனடியாக அவர்களை மீட்டு பாதுகாப்போடு அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். அந்த அடிப்படையில் ஒன்றிய அரசாங்கம் அங்கே இந்திய தூதரங்கத்துக்கு நம் துறை சார்பாக பதிவு செய்யப்பட்டு அந்த விவரத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உடனடியாக அந்த விவரம் வந்தவுடன் அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வந்து அவர்களுடைய இல்லங்களில் ஒப்படைக்கின்ற பணி தமிழக அரசு செய்யும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விவகாரம் குறித்து அமைச்சர் பேசியவற்றை பார்த்தோம். ரமேஷ், அமைச்சர் கூறும் பொழுது தமிழக அரசு என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்கின்ற தகவலை அவர் தெரிவித்திருந்தார். இப்ப இந்திய ஒன்றிய அரசிற்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு அவர் கூறியிருந்தார். தமிழர்கள் மட்டுமல்ல, இந்தியர்கள் நிறைய பேர் சிக்கி இருக்கிறாங்க அப்படின்னு நீங்களும் சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்திய அரசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும் வெளியுறவுத்துறை சார்பில்? நிச்சயமாக இது வெளியுறவுத்துறை அங்க இருக்கக்கூடிய ஜோர்டான் எம்பசி இவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கொண்டு வருவார்கள். இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அவர்களுடைய அந்த விசா காலம் என்பது அந்த ஜோர்டான் நாட்டில் எத்தனை நாட்கள் தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விசா வாங்கியிருப்பாங்க. அந்த காலம் நிறைவடைந்து விட்டது. அவங்க ஒர்க்கிங் விசாவில் போயிருக்காங்க. இப்ப அந்த பெரிய பிரச்சனை காரணம் என்னன்னா, அவங்க வேலை செய்ய தயாரா இருக்காங்க. அங்கேயே கூட நாங்க வேற கம்பெனில நல்ல வேலை கிடைச்சா நாங்க போறதுக்கு ரெடியா இருக்கோன்றாங்க. அதற்கான வேலையிலே அந்தந்த மாநில அரசுகளும் எடுக்க வேண்டும். அவர்களுக்கான அந்த ஜோர்டான் நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெரிதா
ஏன்னா பாத்தீங்கன்னா 1.5 வருஷம் வேலை பார்த்திருக்காங்க, அவங்க வந்து செலவு பண்ணி அங்க போயிருக்காங்க. இப்ப வந்து வெறுமனே விட்டுட்டு வந்தாங்க ஜீரோல இருந்து வேலைக்கு ஆரம்பிக்கணும். அதனாலதான் அவங்க பொறுத்து இருந்து தங்களுக்கு கோரிக்கை, தங்களுடைய உழைத்ததற்கான ஊதியத்தை பெறுவதற்காக தான் அங்க போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் தமிழக அரசுடைய அதிகாரிகளிடம் பேசும்போது தெரிகிறது. இது போன்று பாத்தீங்கன்னா வேறொரு நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்தை சார்ந்த அஃபேர்ஸ் எல்லாம் பாத்துக்கிறதுக்கு வந்து மத்திய அரசுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் இதற்கு நடவடிக்கை வேண்டும். நிச்சயமாக தமிழக எம்பிக்களும் இந்த செய்தியை பார்ப்பார்கள். அவர்களும் நிச்சயமாக இது குறிப்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று தெரியும். அவர்களும் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள். இது போன்ற பல காலகட்டங்களில் உக்ரைன், இஸ்ரேல் போன்ற நாடுகளில் மாட்டியிருந்தவர்கள் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறார்கள். தனி விமானமெல்லாம் அமைத்து கூட கொண்டு வந்திருக்கிறார்கள். எனவே நிச்சயமாக புதிய தலைமுறை செய்தி எதிரொலிக்காக அவர்கள் நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்கும் என்று எதிர்பார்க்கலாம். உங்களுடைய புதிய தலைமுறை செய்தி எதிரொலியோடு சேர்த்து அமைச்சரும் தொடர்பு கொண்டிருப்பதாக கூறியிருக்கிறார் மத்திய அரசை. அவங்க இதுவரைக்கும் ஜோர்டான் அரசை தொடர்பு கொண்டிருக்கிறார்களா? ஜோர்டான் அரசிலிருந்து ஏதாவது பதில் வந்திருக்கிறதா? நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று ஏதாவது? நிச்சயமாக இந்த அயலக தமிழர் துறை சார்பாக நம்ம கேட்கும்போது அவர்கள் ரீச் பண்ணிட்டாங்க, ஆபீசர்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க, நம்பர்ஸ் 4 பேர்ட்டையும் பேசிட்டாங்க. இது வந்து தமிழர்கள் மட்டும் இல்ல, வேற மாநிலத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, ஒட்டுமொத்தமான நடவடிக்கையா தான் எடுக்கணும். இதுக்காக தான் வந்து இந்த ஓவர்சீஸ் டிபார்ட்மெண்ட் தமிழக அரசு ஒரு IAS ஆபீசர் தலைமையில் செயல்படுறாங்க. அதாவது ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி அந்த நிறுவனம் எந்த நாட்டில் வேலை செய்யறீங்களோ அதை பத்தி எல்லாம் செக் பண்றதுக்காக ஒரு நிறுவனம் இருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் வேலைக்கு போகக்கூடியவர்கள், குறிப்பாக இந்த வளைகுடா நாடுகளுக்கு செல்பவர்கள், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு செல்பவர்கள் அந்த கம்பெனியுடைய உறுதித்தன்மை அறிந்து கொண்டு அவர்கள் செல்ல வேண்டும் என்பதுதான் அந்த ஓவர்சீஸ் நிறுவனமே இருக்கு. நேற்று 2 நாளா நடந்த கண்காட்சி புதிய தலைமை தொடர்ச்சியாக ஒளிபரப்பணும். அதுல கூட பாத்தீங்கன்னா அங்க ஸ்டால்லாம் கூட போட்டிருந்தாங்க, அதுக்கான வெப்சைட்லாம் கூட இருக்கு. வெளிநாடுகள் கிட்டத்தட்ட 58 நாடுகள்ல கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் தமிழர்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் வந்து நிறைய லெவல் நல்லா ஒர்க் பண்றவங்க இருக்காங்க. சிங்கப்பூர் நாடுகள்ல நல்லா போய் வளர்ச்சி அடைஞ்சவங்க இருக்காங்க. நேற்றுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு தமிழர் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு பள்ளியை சரிப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட $30,000 கொடுத்திருக்கிறார். இது போன்ற நிறைய வெளிநாட்டுல போய் டெவலப் ஆனவங்களும் இருக்காங்க. ஆனா இது போன்ற நிறுவனங்களை தெரியாமல் போய் சிக்கிக் கொள்வோரும் இருக்கார்கள். போவதற்கு முன்பாக அந்த நிறுவனம் உண்மையிலே வந்து தங்களுக்கு வந்து உண்மையா ஊதியத்தை தருவார்களா, அவர்கள் அதனுடைய கிரெடிபிலிட்டி தெரிந்து கொள்ள செல்ல வேண்டியது மக்களுடைய கடமையாக இருக்கிறது. ஏன்னா அனைவருமே வாட்ச் பண்ண வேண்டியது தமிழக அரசுடைய முடியாது. ஏன்னா அவங்க ஆபீசர்ஸ் கிடையாது. பாத்தீங்கன்னா அயலக தமிழர் துறையில் ஒரு 20 பேர் தான் ஒர்க் பண்றாங்க. அந்த அளவுக்கு பணியாளர்கள் குறைவாக இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கும்போது வரக்கூடிய காலங்களில் அரசும் இது போன்ற நிறுவனங்களுக்கு அதிக ஆட்களை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை. ஏன்னா வளர்ந்து வர துறையாக இந்த துறை இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாரின் போறது வந்து பழக்கமாயிருச்சு. எனவே வரக்கூடிய காலங்களில் இது போன்ற சிக்கல்களும் தீர்க்க வேண்டும் என்பதுதான் புதிய தலைமுறையுடைய கருத்தாக இருக்கின்றது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.